ஒரு பொண்ணு வாழ்க்கை அழிச்சிட்டு நீ வந்து பேசுற பாரு என்ன. ஆமாண்டா. அண்ட் அஷ்ரஃப் அவர்கள் நேற்று நிக்சனோட இன்டர்வியூ பார்த்துருப்பார் போல இருக்கு. உடனே அவர் ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு. பிரதீப் வந்து நிக்சனை பார்த்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீலாம் உட்காந்து பேசுகிற பாடுறா அப்படின்னு சொல்கிற டைலாக்கை வச்சுருப்பாரு. அதுக்கு நிக்சன் இன்டர்ன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நான் ஏழையாக செத்தாலும் சாவேனே தவிர கோழையாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது போஸ்ட் போட்டிருக்காரு. இன்டர்ன் ரிப்ளை போட்டிருக்காரு. இது எதனால் அப்படின்னா, கண்டிப்பாக ஐஷுவை வந்து நிக்சன் துரத்துனாரு. அண்ட் ஐஷு மேலேயும் தப்பு இருக்குது, நிக்சன் மேலேயும் தப்பு இருக்குது. அதுக்கு தான் விளக்கம் கொடுக்கறதுக்கு நிறைய இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ தவிர்த்து வந்துட்டே இருந்தார் நிக்சன். ஆனாலும் நேற்று விஜய் டிவியில் சரி என்ன தான் ஆகுதுன்னு ஃபேஸ் பண்ணிடலான்னு ஒரு துணிவுக்கு வந்துட்டார் போல இருக்குது. ஏன்னா அர்ச்சனா, மணி, விஷ்ணு இவங்க எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வேறு சோஷியல் மீடியாவில் நிக்சன் ஓடி ஒளிகிறார் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து ஸ்பேஸில் வேறு வந்து சொல்லியிருந்தார். ஏன் தைரியம் வந்தால் நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறைய விஷயங்களை பார்த்துருப்பார் போல். அதனால் இன்டர்வியூக்கு வந்தார். நேற்று ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயும் ஓடி ஒளியலை. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் கேம் முடிஞ்சிருச்சு. வெளில வந்த பிறகு மறுபடியும் அதையே தொடர்ந்துட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால தான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் தவிர நான் ஓடி ஒளியலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஐஷோட லைஃப்பை வந்து நான் கெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரதீப் சொன்னதை வந்து மட்டும்தான் போட்டு காட்டியிருக்காங்க. இன்டர்ன் நீங்கள் ஐஷுவா ஹக் பண்ணது அது மட்டும் சரியான்னு நான் கேட்டேன். அது வந்து வெளில வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் பிரதீப் வந்து நீங்கள் கேமுக்காக இப்படி பண்ணுறீங்களா, இப்படிலாம் பேசுகிறீங்களா, இருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லை என் நேச்சரே இப்படி தான், என் குணமே இப்படி தான் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை எப்படி நல்லவர்னு நீங்களாம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிக்சன் கேட்குறாரு. வெளியில் வந்தாலும் நான் இப்போ வரைக்கும் நான் சொன்ன இதுலேயே தான் ஸ்டாண்டில் தான் இருக்கேன்னு தவிர நான் பின் வாங்கவே இல்லை. கேமுக்காக ஒன்று, வெளியில் வந்து ஒன்று அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஒரு 23 வயசு பையன். நான் எப்படி வாழறேன், நான் எப்படி இருக்கேன், என்னுடைய கோபத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய குணாதிசயங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அது உள்ளே போனேன். நான் நடிக்கணும்னு நினச்சிருந்தா நான் ரொம்ப நல்லவனாகவே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. வெளியில் எப்படி கெட்டு போகும் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. நானாக இருந்தேன். இதுதான் என்னுடைய நேச்சர். அப்புறம் நான் அங்கேருந்து கற்றுட்டு வந்தது என்னென்னா, பொறுமையில் வார்த்தை எப்படி விடணும், என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணுன்ற விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து வின் பண்ணது எனக்கு ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நான் அவங்க கூடயும் நல்லா பேசுகிறேன். அவங்க வந்து உள்ளே இருக்கும்போது ஒன்று பேசினாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே நல்லா பேசுகிறாங்க. இங்கே தான் வந்து அதை பெருசுப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்கிறாரு. சொருகிடுவேன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை கேட்கும்போது, இல்லைங்க கேஷுவலாக இப்போ நம்ம சாவடிச்சிருவோம்னு சொல்லுவோம், சொருகிடுவேன்னு சொல்லுவோம். அதை நான் கோவத்தில் சொல்லுறது அஃப்கோர்ஸ் அந்த டைம் தப்பு தான். அதை நான் கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து தப்பாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் மாயா வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ஆள். எனக்கு அவங்களால ஒரு வேலை ஆகணும், அதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு நாலேஜபிள் பர்சன். அதனால் நான் அவங்க கூட போய் பேசினேன். இப்போ நமக்கு சில பேருக்கு செட் ஆகாது, சில பேருக்கு செட் ஆகும். அவங்க கூட உட்காந்து பேசுவோம் இல்லையா, அது மாதிரி தான் கேட்குறது என்னென்னா, ஒரு பொண்ணு கூட பேசுறது பழகிறது எப்படி அவள் லைஃப்பை வந்து வீணாக்குறதாகும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. ஒரு பொண்ணு கூட பேசுறது தப்பு கிடையாது, பழகிறது தப்பு கிடையாது. எல்லாருமே அஃப்கோர்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் அங்கே எல்லாருமே வந்து ஒன்னோட ஒன்று பேசுகிறது தான். பட் இவர் என்ன செஞ்சார் மெயினான ஒரு விஷயம், அதை அவர் மறந்துட்டே பேசுகிறாரு உண்மையாலுமே. ஏன்னா போய் தொட்டு பேசுகிறது, அப்புறம் தூக்கிட்டு ஓடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணும்போது தான் அது தப்பாக போற்றையாச்சு அப்படின்றது அவர் உணரவே இல்லை. அண்ட் அவர் ஸ்டாண்டில் அவர் இருக்கார். அண்ட் ஐஷோட அப்பாவுக்கு இதுதான் கோவம். அவர் ஜஸ்ட் ஒரு சாரி கூட கேட்டிருந்தா கூட போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவருக்கு அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இவர் நான் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிறது தான் அவருக்கு இன்னும் ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. அதனால் அவருடைய போஸ்ட்டில் அவர் ஷேர் பண்ணுறதும், இவருடைய போஸ்ட்டில் இவர் ஷேர் பண்ணுறதும், ஃபஸ்ட்டு வந்து அஷ்ரஃப்க்கு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தான் நிக்சனுக்கு வந்து 2-3 பட வாய்ப்புகள் வந்திருக்கான். பாட்டு எழுதுறாரு, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து பண்ணுறாரு, என்எக்ஸன் ஷோ ஒன்று ரெடி பண்ணுறாராம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் ரொம்ப பார்த்துலாம் மைண்ட் ப்ரெஷர் ஏற்றிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருக்காரு. அடுத்தடுத்து மாயா, பூர்ணிமா இவங்களோட இன்டர்வியூஸ் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.